Hello students, 10th Tamil public exams oda previous year oda original question paper நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. very important question paper. So இதல இருக்க 1 mark questions கான answer என்னென்ன questionsலாம் வந்து இந்த வருஷம் வர்றதுக்கு 100% chances இருக்கு. என்ன கட்டுரை எல்லாம் நீங்க படிக்கணும், எந்த மாதிரியான questions 5 mark questionsலாம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்லா questionsமே வந்து உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு போகணும், எதெல்லாம் ரெடியா இருக்கணும், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம தொடர்ச்சியாக வந்து 10th வீடியோஸும் 11th வீடியோஸும் 12th வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூவாக இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்குக்கு ஒரு பெரிய growth வந்து சேனலுக்கு கிடைக்கும். ஸோ சேனல் growth ஆச்சுனாக்கா நம்ம வந்து 10th 11th நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 mark questions, 8 mark questions. இந்த 8 mark questionsல என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து 2025 மார்ச்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். பாருங்கள். இதில் இருக்க கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவையே. இந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகள், இதையும் நல்லா படிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான். இந்த கொஷின்ஸ் 100% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அன்னமையா லாஸ்ட் இயரை கேட்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து 2025 மார்ச்சில் இந்த அன்னமையா, அதாவது கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதியோட சுருக்கத்தை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது விரிவானத்துலேருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். கட்டுரை பகுதியில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்துகளை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம், முடிவுரை. இந்த கட்டுரையும் அதே போல தமிழகம் தந்த தவப்புதல்வர், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொது வாழ்வில் தூய்மை, எளிமை, மக்கள் பணிய மகத்தான பணி. இந்த 2 கட்டுரையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 2022 மே மந்த் நடந்த, அதாவது மார்ச் மந்த் அந்த இயர் வந்து எக்ஸாம் நடக்கல, மே மந்த் தான் நடந்தது 2020. ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2022. ஸோ 23லயோ இல்லை 24லயோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து எதுவுமே கேட்கல. ஸோ 25ல கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை படிங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்க இந்த 8 mark கொஷின்ஸில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு 2 அல்லது 3 நெடுவினா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி கட்டுரை வந்து படிச்சுட்டு எனக்கு மறந்துடுச்சு, எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னுரை, சைட் ஹெட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், இந்த சைட் ஹெட்டிங்கெல்லாம் எடுத்து எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பாயிண்ட்டாக நீங்கள் ஓனாக நீங்கள் நோட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன் 2 marksலேருந்து 3 marks கட்டாயம் கொடுப்பாங்க. அதுவும் நல்ல நோட்ஸே கொடுத்தீங்க அப்படின்னா 4 marks கூட கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? அதே போல் முன்னுரை தமிழகம் தந்த தவப்புதல்வர், அதாவது மக்கள் பணியை மகத்தான பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பணியை செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் அவர்கள். ஸோ அவரோட ஹெட்டிங் தலைப்பை வந்து காமராசர் அப்படின்னு கொடுத்துட்டு நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பொது வாழ்வில் தூய்மை, எளிமை, மக்கள் பணிய மகத்தான பணி, இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உள்ள கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஓன் நோட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 marks கிடைக்கும். இல்லை எனக்கு ஓன் நோட்ஸே கொடுக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அட்லீஸ்ட் இந்த முன்னுரையிலேருந்து இந்த சைட் ஹெட்டிங், முடிவுரை இது எல்லாத்தையும் எழுதி ஜஸ்ட் 1 or 2 lines உங்களுக்கு என்ன தெரியுமோ அது மிஸ்டேக்காக இருந்தால் கூட பரவாயில்ல எழுதி வைங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து 1.5 marks இல்லை 2 marks கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு கட்டுரையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தெரியவே இல்லைன்னா கூட உங்களுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டோ அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் சைட் ஹெட்டிங் கொடுத்து அப்படியே எழுதுங்க. சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறா அன்னமையா, இந்த துணைப்பாடம் கண்டிப்பாக 2த்துல 1 கண்டிப்பாக வரும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது கூட வந்து புயலிலே ஒரு தோணியும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சான்றோர் வளர்த்த தமிழ் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின். புரிஞ்சுதுங்களா? அதே போல் சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவை, இதுவுமே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தமிழின் சொல்வளம் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த உறவினர் விருந்தோம்பல்னு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, ஸோ 3rd யூனிட்ல அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 8 மார்க்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரி, 1 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வீடியோ வந்து 100% பார்க்குறீங்கன்னா அந்த 100%ல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலையா இல்லை தெரியாமல் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றது தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அப்போ தான் உங்களால் எல்லா கொஷின்ஸும் உங்களால் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். ஸோ சொன்னது புரியுதுங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் எப்படிலாம் எழுதணும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி 1ன்னு மேலே ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்களே அதை கண்டிப்பாக எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின் நம்பர் எழுதிடணும். அதாவது இதில் வந்து உங்களுக்கு 15 1 மார்க்ஸ் இருக்கா, ஸோ கொஷின் நம்பர் 15 1 மார்க் கொஷின் நம்பர் போட்டுட்டு அது பக்கத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை அப்படின்னா இதுக்கு ஒரு உங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், டிப்ஸும் சொல்கிறேன். அதாவது வேர்க்கடலையை உடைச்சோன்னா உள்ளன இருக்கும். அந்த வேர்க்கடலை மணியாக குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது மணி வகை. அது குண்டு குண்டாக மணி மாதிரி இருக்கிறதுனால அது மணி வகை. இப்படி நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியான ஒரு க்ளூவாக இருக்கும். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா கொஷின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஆப்ஷன் ஆன்னு போட்டுட்டு பக்கத்தில் மணி வகை அப்படின்னு எழுதணும். திரும்பவும் சொல்கிறேன், கொஷின் நம்பர் 1, அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஆ, அதுக்கப்புறம் ஆன்சர் மணி வகை அப்படின்னு எழுதணும். அடுத்து கொஷின் நம்பர் 2, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். நூலகர்கிட்ட வந்து ஜெயகாந்தனோட சிறுகதைகள்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, அந்த பொருளை வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னால் அதை வாங்குறதுக்காக அவங்க கேட்குறாங்க. ஸோ கொள்ளல்னா அதை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா. ஸோ அதனால அது கொள்ளல் வினா. அப்போ கொஸ்டின் நம்பர் 2 ஆப்ஷன் ஆ ஆன்சர் கொள்ளல் வினா. அடுத்த 3rd ஒன் பார்த்தீங்கன்னா, ஓர் எழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம் என்ற புதிருக்கான விடையை தருக. ஓர் எழுத்துல சோலை அப்படின்னு சொல்லணும். அதே 2 எழுத்துல என்ன எழுத்து, 2 எழுத்து இருக்குல்லையா, அந்த 2 எழுத்துல எது வனம்? வனம்னா என்ன? காட்டை குறிக்கும். வனம்னா காடு தான் குறிக்கும், நாடையோ வீடையோ தோடையோ குறிக்காது. ஸோ காடை தான் குறிக்கும். அப்போ இந்த புதிருக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல காடு அப்படின்னு எழுதணும். அடுத்து 4th ஒன், தூசும் தொகிரும் ஆரமும் அகிலும் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல். ஏதாவது கொஸ்டின் நம்பர் 4ன்னு போட்டுக்கோங்க. இதுல தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இந்த பாடல் அடி வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்துல இந்த வரிகள் வருது. அப்ப என்ன பண்ணலாம், கொஸ்டின் நம்பர் 4 ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதணும். கொஸ்டின் நம்பர் 5, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. ஆப்ஷன் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணிகாத்தல். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆப்ஷன் ஆன்னு போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 ஆப்ஷன் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணிகாத்தல் அப்படின்னு எழுதணும். கொஸ்டின் நம்பர் 6, மலர் விழி பாடினால் இத்தொடர். இதுக்கான ஆன்சர் என்ன, மலர் விழி அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு தொடர் மொழியா கொடுத்துருக்காங்க. மலர் விழின்னு மட்டும் கொடுக்காம மலர் விழி பாடினால் அப்படி ஒரு தொடர் மொழியா இருக்கு. அதனால இது வந்து கொஸ்டின் நம்பர் 6 ஆப்ஷன் இ தொடர்மொழி அப்படின்னு எழுதிக்கணும். 7th ஒன், கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடைக்காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு. இந்த 7th ஒன் பார்த்தீங்கன்னா வனத்தின் நடனம் சொல்ல முடியாது, வனம்னா காடு. மிதக்கும் வாசம் சொல்ல முடியாது, வெறும் வாசத்தை மட்டும் சொல்றாங்க. முட்டின் வருகை சொல்றாங்க, அதாவது பூவோட முட்டை தான் முட்டின் வருகை. அப்ப காற்றோட பாடல். இப்ப என்ன சொல்லலாம், கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, நல்லா கொளுத்திட்டே இருந்தது வெயில், திடீர்னு தணிந்ததுன்னா காத்தடிக்கும் போது வெயில் தணிஞ்சிருமா. அதே மாதிரி வானம் இருண்டது, வானம் இருண்டதுன்னா காற்றடிக்கும் போது வானம் இருண்டிட்டு இருக்கு. அதே மாதிரி வாடை காற்று வீசியது, அப்போ காற்றடிக்கும் போதுதான் இந்த மாதிரியான செயல்கள் நடைபெறும். அப்ப என்ன வரலாம், கொஸ்டின் நம்பர் 7 ஆப்ஷன் இ காற்றின் பாடல். அடுத்து 8th கொஸ்டின், மெய்கீர்த்தி என்பது டேஷ். 8th ஒனுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை மெய்கீர்த்தி. அப்ப என்ன பண்ணலாம், கொஸ்டின் நம்பர் 8 ஆப்ஷன் ஆ புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை அப்படின்னு எழுதணும். 9th ஒன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. இந்த 9th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வேற்றுமை உறுப்பு தான் வரும். அறிஞருக்கு, அறிஞரது அப்படின்னு வரும்போது வேற்றுமை உறுப்பு அங்கே மறைந்து வந்துள்ளது. சரிங்களா, அப்போ என்னலாம் எழுதலாம், 9th கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 9 போட்டு ஆப்ஷன் ஆன்னு போட்டுட்டு வேற்றுமை உறுப்பு அப்படின்னு எழுதுங்க. 10th ஒன், தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. 10
ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம். மாப்போசி வந்து சிலப்பதிகாரத்தை தான் அந்த ஒரு இலக்கியமா கருதுறார். 11th ஒன் பார்த்தீங்கன்னா கானடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடரை, அதை கானடை அப்படின்றது காட்டை சேர்னு சொல்லலாம், கான் நடைன்றது காட்டுக்கு நடத்தல்னு சொல்லலாம், கால் நடைனா காலால் நடத்தலும் சொல்லலாம். ஆனா கால் உடைன்னு சம்பந்தமே இல்லாம பொருந்தாத தொடரா கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின்ல வந்து நமக்கு பொருந்தாத தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 11th ஒன் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 ஆப்ஷன் இ கால் உடை காலால் உடைத்தல் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கொஸ்டின் நம்பர் 12, 13, 14, 15. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகுட்ட இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழோரையும். இந்த 4 அடிகளை கொடுத்துட்டு இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 12th ஒன் என் தமிழ்னா இதை வந்து பிரிக்கும் போது எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12th ஒன்க்கு வந்து ஆப்ஷன் இ தான் ஆன்சர். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 ஆப்ஷன் இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு எழுதணும். அடுத்து 13th ஒன் பார்த்தீங்கன்னா செந்தமிழ். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். இதில் மை மறைந்து வந்துள்ளதால் இது பண்புத்தொகை. ஸோ செந்தமிழ் என்பது பண்புத்தொகையை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? உள்ளுயிரே அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து தமிழ் மொழியை தான் வந்து கவிஞர் வந்து உள்ளுயிரே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 ஆப்ஷன் ஆ தமிழ் மொழியை. அடுத்து 15th ஒன் பார்த்தீங்கன்னா வேறார் புகழுரையும் இத்தொடரில் வேறார் என்பது ஆப்ஷன் இ வேற்று மொழியினர். வேற்று மொழியினர்னா என்ன? வேற்று நாட்டு மொழியினரை குறிக்கும். அதனால இது ஆப்ஷன் இ ஒன்று வேற்று மொழியினர் ஆன்சரா வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 போட்டுட்டு நீங்க வந்து ஆப்ஷன் இ அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பகுதி 2ல உங்களுக்கு 18 மார்க் கொஸ்டின் சொல்றாங்க. ஸோ பிரிவு 1ல 21வது வினா வந்து கம்பல்சரி கொஸ்டின் கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம வந்து 4 கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ டோட்டலா 8 மார்க்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ். ஸோ வசன கவிதை குறிப்புரைக இதுக்கு உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எழுதிருங்க. அடுத்து விடைகளுக்கேற்ற வினாக்கள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார். எதை கேட்பதன் மூலமாக மாப்போசி இலக்கிய அறிவு பெற்றார் அப்படின்னு எழுதி கொஸ்டின் மார்க் போடுங்க. இல்லை நீங்க ஓனா கொஸ்டின் ரெடி பண்றதுனால பண்ணி கொஸ்டின் மார்க். கண்டிப்பா வந்து வினாக்களுக்கு விடைகளுக்கேற்ற வினாக்கள் அப்படின்னாவே கொஸ்டின் மார்க் கண்டிப்பா வரணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கதே வினாக்கள் அமைக்க. வினாக்கள் அப்படின்னா என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் மார்க் கண்டிப்பா போட்டிருக்கணும். 1906ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். எந்த ஆண்டு வ.உ.சி அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்து குறிப்பு வரைக அவயம். இதுல வந்து இந்த வசன கவிதையும் இந்த அவயமும் கண்டிப்பா வரும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படிங்க. அடுத்து மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவே. இந்த பாடல் அடிகள்ல எஞ்சியுள்ள 50 காப்பியங்கள் கேட்டிருக்காங்க. இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். தாவரங்களின் இளம் பயிர் வகைகள் இது ஒரு இன்சைட் கொஸ்டின். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சரை நான் காட்டுறேன், உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை கேட்டிருக்காங்க. இன்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண்பு தொகை, இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு வரும். சரிங்களா? அது எழுக்கதிர்னா இது வந்து வினைத்தொகை, 3 காலங்களையும் காட்டுறதுனால இது எழுக்கதிரை வந்து நம்ம வினைத்தொகை சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுக்கதிர், எழும் கதிர், எழுகின்ற கதிர் அப்படின்னு 3 காலையும் காட்டும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களே காட்டும். பகுப்பத உறுப்பிலக்கணம் வாழ் கூட்டல் க, அதுதான் உங்களுக்கு வாழ்ன்றது பகுதின்னு வரும். கான்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி வரும். ஸோ வாழ்க பகுப்பத உறுப்பிலக்கணம். அடுத்து இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. விடு வீடு, கொடு கோடு. இதுல பாத்தீங்கன்னா இந்த விடுன்ற வார்த்தையும் வீடுன்ற வார்த்தையும் ஒரே தொடர்ல நீங்க சேர்த்த போல எழுதணும். அதே மாதிரி கொடு கோடு இதையும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இதை மட்டும் படிக்காதீங்க. இது உங்க புக்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வேர்டு இருக்கும், சிலை சீலை எல்லாம் இருக்கும். அது எல்லாமே படிங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கேட்பாங்க. வெண்பா ஆசிரியப்பாவின் ஓசைகள் கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை, வெண்பா வந்து செப்பல் ஓசை. அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கலைச்சொற்கள் வந்து ஆல் யூனிட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிலீஃப்னா வந்து கலைச்சொற்கள்ல வந்து பிலீஃப்னா உங்களுக்கு நம்பிக்கை, பிலாசபர்னா மெய்யியலாளர். இதெல்லாம் அதோட ஆன்சர். ஓகே. அதுக்கடுத்தது செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா. இதை நீங்க எழுதக்கூடாது. கூட்டப்பெயர்கள் கல்நார் கற்குவியல் ஆடுன ஆட்டுமந்தை இல்லையா? ஸோ அது வந்து மாற்றுத்திறனாளர்களுக்கான வினா. அதை நம்ம அட்டன் பண்ண வேண்டாம். 27 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து 28 பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வரக்கூடியது. அடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்றேன். 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பயிர் வகை 3 பெயர்களை வந்து தொடர்கள் அமைக்க சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதேனும் 2 வினாக்களுக்கு சுருக்கமா கொடுக்க சொல்றாங்க ஆன்சர்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ 2 கொஸ்டின் எழுதணும். டோட்டலா 6 மார்க்ஸ். ஒரு
உரை பத்தி கொடுத்துட்டு அதுல இருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, இந்த கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 29 31 படிக்கலன்னா தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. அதே போல 32 வெரி இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 34 வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. அன்னை மொழியே என தொடங்கும் பாவலர் இரு பெருஞ்சித்திரனாரின் பாடலும் நவமணி வடக்கையில் போல் என தொடங்கும் தேமாவணி பாடலும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க மனப்பாட பகுதியில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரை மனப்பாட பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 யூனிட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் 6 யூனிட் பக்காவாக ரெடி ஆகிட்டிங்கன்னா சூப்பர் தான். ஏன்னா 3rd யூனிட்லையும் 6 யூனிட்லையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் திருக்குறள் படிச்சே ஆகணும். அது தவிர்த்து மற்றபடி நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 யூனிட் வேணால் படித்து வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ்லேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 3வது இயலும் 6வது இயலில் இருக்க திருக்குறள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். ஸோ 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? தோட்டத்தில் மல்லிகைப்பூ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அணி வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு 5 6 அணி இருக்கும். தன்மை அணி, தீவக அணி, தற்குறிப்பேற்று அணி. ஸோ அணியில வந்து எல்லா அணியுமே படிக்கணும். அந்த 5 முதல் 6 அணி என்னென்ன அணின்னு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. அணியை விளக்கி வேணா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன அணி வரும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அணி எல்லாத்தையுமே வந்து விளக்கமாகவும் சொல்லித்தரேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கான வீடியோஸை நம்ம போடுவோம். அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடு, கருவியும் காலமும் செய்க. இந்த அழகிட்டு வாய்ப்பாடு இதை மட்டும் பார்க்க வேண்டாம். எல்லா குறளுக்குமே வந்து அழகிட்டு வாய்ப்பாடு நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது கடைசியில் எந்த வாய்ப்பாட்டில் முடியுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக நீங்க எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் வருது. ஸோ டோட்டலாக 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா இதில் சொல்கிற கொஸ்டின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. கருணையின் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 தொடர் கேட்பாங்க. இது கண்டிப்பாக எல்லா யூனிட்ஸில் இருக்கிறத படிங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவம் ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்க அதற்கு தகலந்து என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க பப்ளிக் நெருங்குது நீங்கள் 5 மார்க்ஸோ 8 மார்க்ஸோ என்னெல்லாம் படிக்கணும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்சொற்களை பேசுவதால் விளையும் நன்மைகள் 5 எழுதுக. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதுவும் படிச்சுக்கோங்க. அதே போல வந்து உங்களுக்கு ஜல் புயல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையுமே நல்லா படிச்சுக்கோங்க. நிற்க அதற்கு தக, அது வந்து 2nd யூனிட் நினைக்கிறேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க ஆல் யூனிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ வந்து நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்க 8 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ எல்லா பார்ட்டுமே வந்து விளக்கமாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ என்னன்றதை காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து பாருங்க. தொடர்ச்சியா வந்து அடுத்து வந்து நம்ம அணியும் போட போறோம். அதே மாதிரி தமிழ்ல வந்து 8 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்ன டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின், அதாவது இதை மட்டும் படிச்சாவே நீங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ வேணுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வந்து அடுத்து இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் சோஷியலுக்கும் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா உடனுக்குடனே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க ஆன்சர் கீ என்னன்றதை தெளிவா பார்த்துருவோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே மாதம் நடந்தது. 2022க்கான விடை குறிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ. சரிங்களா? எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி தான் எழுதணும். மேலே பகுதி 1 அப்படின்னு போட்டுட்டு உரிய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் எழுதுக. ஹெட்டிங் கொடுத்துட்டு ஆன்சர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டு பக்கத்தில் ஆப்ஷன் எழுதி ஆன்சரை கரெக்டாக எழுதணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதே போல் எழுதணும். ஓகே, இது வந்து மொத்தம் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக எழுதணும். எப்பயும் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா மார்க் போயிடும். ஓவர் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வேற வழியே இல்லை. ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக எழுதுங்க. கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஆப்ஷன்லாம் கரெக்டாக எழுதுங்க. அடிச்சு எழுதாதீங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா தெளிவாக எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம் பதட்டம் இல்லாமல் போகணும். ஓகே, ஸோ மதிப்பெண்கள் 18 பகுதி 2ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. வசன கவிதைக்கு பாருங்க, உரைநடையும் கவிதையும்
இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசனை கவிதை. இதுக்கு 2 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து வினாக்களுக்கு விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க, அது 2 கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். அடுத்து அவயத்துக்கு வந்து 2 பாயிண்ட்ல அறம் கூறும் மன்றங்கள்னு எழுதிட்டாவே 1 மார்க். அறநெறி ஆட்சி துணைக்கு புரிந்தனன்னா அதுக்கு 1 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அதாவது 50 காப்பியங்கள் விடுபட்டது. இது 3மே சரிங்களா. இந்த மாதிரி நீங்க எழுதணும். இளம் பயிர் வகைகள் நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, மடலி, வடலை, பைங்குள், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து 4 எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்தது மனப்பாட பகுதி திருக்குறள், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சொல், அதாவது பண்புத்தொகை, இன்சொல், பேசுதல் எப்போதும் நன்மை பயக்கும், இதுக்கு 1 மார்க். எழுகதிர் வினைத்தொகை, எழும் கதிர், எழுகின்ற கதிர், எழுகதிர், எழும் கதிர், எழுகின்ற கதிர், 3 காலத்தையும் காட்டுவதால் இது வினைத்தொகை அப்படின்னு நீங்க எழுதலாம். அதே மாதிரி எழுகதிர் தோன்றும் அழகை வர்ணிக்க இயலாது, இப்படியே நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்து பகுப்பதொடர்பு இலக்கணம் பார்த்தீங்கன்னா வாழ்க, வாழ்கூட்டல், வாழ்ன பகுதிக்கான வியங்கோள் வினைமுற்று விகுதி, ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க். நல்லா கவனிங்க. சீர் பிரிச்சாவே 1 மார்க். அதுக்கப்புறம் அதை எடுத்து எழுதணும்னாக்கா 1 மார்க். அதுக்கடுத்து வீடு வரை கொண்டு வந்து விடு, வீடுன்றதை சேர்த்து நீங்க வந்து ஓனா கூட நீங்க எழுதலாம். ஆனா கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் கொடுத்துருவாங்க. கோடு வரைய அளவுகளை கொடுனும் வரணும், கோடுனும் வரணும். இதே இடத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல விடுனும் வரணும், வீடுன்னு வரணும். அதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். அடுத்து வெண்பா வந்து செப்புலோசை, ஆசிரியப்பா வந்து அகவலோசை, இதுக்கு ஒவ்வொரு மார்க். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொல் அறிவோம். ஸோ கலைச்சொல் அறிவோம் பொறுத்தவரை நீங்க இதை மட்டும் படிக்கக்கூடாது. உங்க டெக்ஸ்ட் புக்ல ஆல் யூனிட்ஸ்ல இருக்கிற எல்லாமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 மார்க்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பாருங்க பிழை திருத்தம், இதை வந்து கரெக்ட் பண்ணி எழுதுறது. ஸோ இதுக்கு வந்து 2 மார்க்ஸ். ஓகே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். சிறுவினால வந்து வாழைக்கன்று நடுவதற்கு வாங்கினேன், வயலில் நெட்டில் நாற்று நட்டேன், தென்னம்பிலே வாங்கி வந்தேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்ஸ் இருந்த மாதிரி இதே பாயிண்ட்னு இல்லை, நீங்கள் ஓனா வேற புக்கில் என்ன இருக்கோ அந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த முழக்க தொடர்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உரை பற்றி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்திலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே ஒவ்வொரு மார்க் 3 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்து 1.5 மார்க்ஸ் 1.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. அதுக்கடுத்து வந்து சிறுவினால வந்து சந்தநாயம் மிக்கவை 6 காண்டங்களை கொண்டது, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம், ராமனது வரலாற்றை கூறும் நூல். நம்ம விளக்கமா எழுதி நீங்க 3 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா. அதுக்கு அடுத்ததுக்குமே பாருங்க இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆச்சும் எழுதணும். அதுக்கு தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க சிறுவினாவா இருந்தாலும். அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி வந்து உங்களுக்கு பிழை இல்லாம இருந்தாவே உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இலக்கணம் வினாத்தொடர்லாம் இந்த கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து கீ பாயிண்ட் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு எழுதுனீங்கனாலும் சரி, கொஷின் நம்பர் போட்டு எழுதினாலும் சரி. தீவகணினா தீவகணின்னு சொல்லுக்கு விளக்கு என்பது பொருள். ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கு பல இடங்களுக்கு வெளிச்சம் தருவது போல் செய்யுளில் ஒரு இடத்தில் நின்ற சொல் அச்செய்யுளில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருள் தருவது தீவகணி. அதில் வந்து முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம், இதோட வகைகள். இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த சைட் ஹெட்டிங்க்கு என்ன பண்ணுவோம், பென்சிலில் நீங்கள் என்ன பண்ணலாம், பென்சிலில் அண்டர்லைன் பண்ணலாம், வகைகளுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருளே, அந்த விளக்கு கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணலாம். அழகிட்டு வாய்ப்பாடு இதே போல பாக்ஸ் போட்டு அழகா எழுதுங்க. லாஸ்ட்ல இக்குறட்பா பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது. இந்த குறள் வந்து பிறப்புன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன குறள் வருதோ அதுக்கும் ஏற்ற மாதிரி முடிங்க. இது உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஸோ லாஸ்ட்ல பிறப்புன்ற இடத்துல நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு கரெக்டாக சீர் பிரிக்கிறதா இருந்தாலும், அசையா இருந்தாலும், வாய்ப்பாடாக இருந்தாலும், கடைசியில் நீங்கள் எந்த வாய்ப்பாடு கொண்டு முடியும் அப்படின்றத தெளிவாக எழுதுனா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. கருணையின் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர்கள் என்ன ஓமை சொல்றாங்க அப்படின்னா ஓமையும் உருவக கவிதாஞ்சலியும் கொடுத்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கீ பாயிண்ட் தான். ஒவ்வொரு கீ பாயிண்ட் இதில் கொடுத்துருக்க இந்த கீ பாயிண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் அழகாக நீங்கள் எழுதியிருக்கணும். அதாவது படிக்காம ஓனா கதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கூட கிடைக்காது. புரிஞ்சதுங்களா. ஸோ படிச்சுட்டு கரெக்டாக எழுதணும். அதுக்கடுத்து காலக்கணிதம் கண்ணதாசனின் கருத்துக்களில் பிடித்தவை. ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு. அதுக்கடுத்து தாத்தா பாட்டிக்கு கடிதம் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பக்கத்தில் வந்து நாள் எழுதணும். இடமோ நாளும் வந்து வலப்புறத்தில் எழுதணும். விழித்தொடரில் எழுதணும். அதே மாதிரி கடித செய்தி என்ன, முடிவு என்ன, ஒப்பம் என்னன்றது, கையொப்பம் போடுறது. அதுக்கப்புறம் உரைமெல் முகவரி இதெல்லாம் எழுதுனீங்கன்னா இந்த உரைமெல் முகவரி முடிவுக்கெல்லாம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இடம் நாள்லாம் எழுதுனீங்கன்னா ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா.
தெரு மின்விளக்கு வந்து சரி செய்ய வேண்டிய புகார் கடிதம்லே அதில் அனுப்புனருக்கு ஆஃப் மார்க்கு, பெறுநருக்கு ஆஃப் மார்க்கு, வெளித்தொடருக்கு ஆஃப் மார்க்கு, பொருளுக்கு ஆஃப் மார்க்கு, கடித செய்திக்கு 1½ மார்க்ஸ். அதுக்கப்புறம் முடிவு, ஒப்பம், கையொப்பம் போடுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஆஃப் மார்க்கு. அப்புறம் இடம் எங்க, நாள் எங்கன்னு குறிப்பிட்டு அதுக்கு ஒரு ஆஃப் மார்க்கு. அதுக்கப்புறம் உரைமேல் முகவரிக்கு ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் மார்க் 1 மார்க்காக கட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து அப்படியே அடிச்சு போட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸும் போடாமலே விட மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? படம் உணர்த்தும் 5 கருத்துக்கள் நீங்கள் ஓனாக எழுதலாம். இது கரெக்டான ஒரு கருத்தாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவம் அழகாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தகலந்து கேட்குற கொஷின்ஸ் தான் இந்த இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள். இதுக்கு நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் தப்பாக எழுதிட்டீங்க, 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் கரெக்டாக, 3 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் 3 மார்க் கொடுப்பாங்க, 4 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. மொழிபெயர்ப்பு ஆல் யூனிட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொன்று மலரும் தேவியும் வந்து கான்வர்சேஷன் ஒரு யூனிட்ல இருக்கும். அது எந்த யூனிட்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. மலர் தேவி கான்வர்சேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் வந்து ஆல் யூனிட்ஸ்லேயே இருக்குது, 9 யூனிட்ஸ்லேயும். ஸோ அது ஒன்று தான். ஸோ அதை படிக்காதவங்க தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின். சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவை, சைடடிங் இந்த மாதிரி அரசியல் அறம், வணிகத்தில் அறம், போர் அறம், உதவி செய்வதில் அறம், வாய்மேரம் இந்த மாதிரி சைடடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பு சட்டகம் போட்டு இந்த சைடடிங்லாம் கொடுத்து நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 2 மார்க் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? அதே போல தான் தமிழின் சொல்வனம் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவைகள் பற்றி தமிழ் மன்றத்தில் பேச உரை குறிப்புகள் இந்த மாதிரி சைடடிங் கொடுத்துட்டு கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்து 4 மார்க் கொடுத்து டோட்டலாக 8 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தது ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் வந்து மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் வீரப்பன் அப்படின்ட்டு மனிதனையும் கொண்ட கதை மாந்தர் வீரப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு சைடடிங் நண்பர் குப்புசாமி ஏழ்மையிலும் உதவும் குணம் படைத்த வீரப்பன். நீங்களே இதை ஓனா கூட சைடடிங் கொடுக்கலாம். ஆனால் கதையோட பொருந்திய ஒரு சைடடிங்காக இருந்தது அப்படின்னா சைடடிங்கோட உள்ள கொடுக்குற அந்த நோட்ஸுக்கு கரெக்டாக இருந்ததும் ஒவ்வொரு நோட்ஸுக்கும் வந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணி கரெக்டாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அன்னமயாக்கும் அதே போல தான் நீங்கள் வந்து குறிப்பு சட்டகத்தில் இந்த சைடடிங்லாம் எழுதி அதுக்கப்புறம் இந்த சைடடிங்கை வந்து நீங்கள் சப்ஹெட்டிங்காக கொடுத்து அதுக்குள்ளே நோட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கண்டிப்பாக எழுதுனீங்கன்னா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சாலை பாதுகாப்பு, மக்கள் பணியே மகத்தான பணி. ஸோ கட்டுரை இது ரெண்டுமே சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்லேயே இந்த சைடடிங்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அதே சைடடிங்கை எடுத்து எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ஆனால் முன்னுரைக்குள்ளே கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்கணும், முடிவுரைக்குள்ளே கொஞ்சம் நோட்ஸ் கொடுங்க. இக்கதையில் சாலை பாதுகாப்பை பற்றியும் உயிர் பாதுகாப்பை பற்றியும் சாலை விதிகளை பற்றியும் இங்கே என்னெல்லாம் சைடடிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையில் எழுதுங்க. முடிவுரையில் இந்த மாதிரி சைடடிங் எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, நம்ம வந்து சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள் என்ன, விபத்துகளை எப்படி தவிர்க்கலாம், விழிப்புணர்வு எப்படி பெறலாம் அப்படின்றத இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுரை முடிச்சுக்கோங்க. எதுவுமே தெரியல அப்படின்னா கூட இங்க இந்த மாதிரி முடிவுரையில அழகாக எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ மக்கள் பணி மகத்தான பணி இதுவுமே அதே கதை தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன சைடடிங் கொடுத்துருக்காங்களோ அப்படியே குறிப்பு சட்டகம் எழுதி இந்த சைடடிங் கொடுத்து உள்ள நோட்ஸ் எழுதுங்க. படிச்சுட்டீங்கன்னா கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. படிக்காத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஹிண்ட் கொடுத்து நீங்கள் அழகாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக இது போல் முக்கியமான வீடியோஸ் வேறு என்னென்னலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப நாள் இல்லை, நெருக்கத்தில் வந்தாச்சு. இதுக்கும் மேலே வந்து தாமதப்படுத்தக்கூடாது. ஸோ பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு என்ன வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம 11th and 12th வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கல்வி சேனலை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 100% பப்ளிக்கில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஸோ தைரியமாக படிக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.